முக்கியமானதாக நான் வந்து பார்ப்பேன். இவன் நானுமே வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் தான் நான் வந்து சொன்னேன். திமுக ஆதரவாளர்களாக தான் என்னையும் பார்த்தாங்க அப்போ இருந்த அரசியல் கட்சிகள். ஸோ அந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடைய கொள்கையின் அடிப்படையில் பல நிகழ்வுகளில் நம்ம வந்து ஆதரவாக தான் நானும் செயல்பட்டிருக்கேன், நானும் கருத்து தெரிவிச்சிருக்கிறேன். பட் சில முரண்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த முரண்களை விமர்சிக்கிறது மூலமாக திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்கிறோன்னா நம்ம வந்து வலைதளங்களில் பரப்பப்பட்டோம். அது குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தலித்துகள் பிரச்சனைகளில் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து விமர்சனமே முன்வச்சோம். ஸோ அங்கிருந்து அதோட தொடர்ச்சியாக அவனுடைய இறப்பில் அவர்களுடைய தலையீடு, இன்னொன்று வந்து அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப கூட இருந்து பார்க்குறப்ப நமக்குமே ஒரு பெரிய வெறுப்பும் ஒரு அயற்சியும் ஏற்பட்டது. அந்த அயற்சியும் வெறுப்பும் அந்த கோவத்தில் தான் நம்ம சில கேள்விகளை கேட்டோம். அந்த கேள்விகள் முன்னுக்கு பிறனாக திரிக்கப்பட்டு மிக மோசமாக நம்முடைய சகோதரர்கள் வைத்தே வந்து விமர்சனம் வைக்கப்பட்டாங்க. ரொம்ப மோசமாக தான் அது இருந்தது. அப்படி அணுகுனாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, திமுகவுடைய அரசு மாற்றத்தோடு இல்லை அதோட தோல்விக்கு ஒரு காரணமாக அவர்கள் தலித்துகளை கையாண்ட விதம், தலித்தோட பிரச்சனைகளை கையாண்ட விதம், குறிப்பாக ஆம்சாங்கனுடைய மர்டர் குறித்து அவங்களுடைய கையாண்ட விதமும் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது சென்னையில் மிகப்பெரிய ஒரு அணையை உண்டாச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதோட அடிப்படையில் அவர்கள் நம்முடைய விருப்பமாக சிபிஐ வந்து அதனுடைய சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முறையிட்டோம் திமுக அரசு கிட்ட. பட் ஆனால் திமுக அரசு சிபிஐ நிராகரிச்சாங்க. அவர்கள் ஒரு வழக்கறிஞரை வச்சு சிபிஐ தர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அண்ட் சிபிஐ கிடைக்கும் அதற்கு தடை உத்தரவு வாங்கினாங்க. ஸோ தடை உத்தரவு வாங்கினதோட அந்த அரசு வந்து மாற்றம் அடைஞ்சது. அண்ட் தலித்தோட பிரச்சனையை அவர்கள் கையாண்ட விதமும் அவர்களுக்கு தோல்வி உண்டாக்குச்சு அப்படின்றத அவங்க நம்மகிட்ட புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஸோ இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா உண்மையிலேயே வந்து திமுக வந்து தலித்தோட பிரச்சனையில வந்து தீவிரமாக காட்டுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட இன்னைக்கு ஆம்சாங்கனுடைய அந்த வழக்கறிஞரை வைத்து திரும்பவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தடுக்க நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு நோக்கம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த வழக்கு ஏற்கனவே வந்திருக்கு. அந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வந்து அது குறித்து வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அந்த இன்றைய தமிழக அரசு தாவக அரசுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்வியும் நீதிமன்றம் வந்து முன்வைச்சிருக்கு. இந்த நேரத்தில் தாவக அரசு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் கூட முதல்வர் அவர்கள் பாபா அம்பேத்கருடைய கனவை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறோம், ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து தலித் அமைச்சர்கள் 8 தலித் அமைச்சர்கள் நாங்கள் வந்து நினைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு